தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். இருள் மறைத்த நிழல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 44. சி, என்ன சி? உதாசீனம் பொறுக்க முடியாது உருமினான் அவன். வேட்கை கொண்ட ஆண்மனம் சாதாரண இடையூறை தாங்காத போது காரணமற்ற உதாசீனத்தை எப்படி பொறுக்கும்? சீண்டிவிட்ட சிங்கம் போல சீறினான் அவன். அதோடு சென்ற நொடி வரை வெள்ளப்பாகாய் கைகளில் நிகழ்ந்தவன் திடுமென காட்டும் எதிர்ப்பும் புரியவில்லை. அவள் அலட்சியமாக முகத்தை திருப்பிக் கொண்டு போக அவளுடைய கையை சுண்டி இழுத்தவன், நான் கேட்டா பதில் வரணும் உனக்கு என்றான் அதிகாரமாக. வலித்த கரத்தை வேகமாக விடுவித்து கொண்டாள் மிதுனா. அவனுடைய பார்வையை நேராக தாங்கி, ஆமாம் சீதான், உங்களை மாதிரியெல்லாம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தொடர்பு இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்னால் ஆகாது. உங்களை போல தயவு செஞ்சு என்னை விடுங்க என்றால் படபடப்பாக. எது என்ன போலவா? என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? உடலுக்கும் உள்ளத்துக்கும் தொடர் முட்டாள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி வாழ அவசியமும் இல்லை. கௌரவமாக கல்யாணம் பண்ணி ஒத்த மனசாக வாழலான்னு தான் சொல்கிறேன் என்றான் எரிச்சலை உள்ளடக்கிய குரலில். அவன் அவ்வளவு நிச்சயமாக பேசியதும் அவளுக்குள் எதிர்ப்பையே கிளப்பியது. சுபலாவை மனதில் வைத்துக்கொண்டு அவளோடு மனம் ஒன்றி வாழ்வதாமே? எதை வைத்து சொல்கிறான்? கொதிப்போடு கேட்டாள். மனசு ஒன்னாயிடுச்சு, உள்ள ஒன்னாயிடுச்சுன்னு நீங்க சொன்னா போதுமா? பெரும் உடல் பொருத்தத்தை தவிர வேற என்ன இருக்கீங்க? அவளை வெறித்து நோக்கினான் நலந்தன். ஏய், இது என்ன வரட்டு பிடிவாதம் மிதுனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நடந்ததெல்லாம் என்ன? மனசு ஒன்றி போகாமல் தான் என் கூட அப்படி ஒன்றி நின்னியா? இது என்ன வரட்டு பிடிவாதம் மிதுனா? அவனுடைய கேள்வியில் முகம் கன்றினாள் மிதுனா. வெட்கங்கெட்ட மனதுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும். வேறு தேடினாயா என்று நாக்கில் நரம்பின்றி அவன் கேட்ட அன்றே அவனை தலைமொழிகி இருக்க வேண்டும். மனமுருக மன்னிப்பு கேட்டான் என்று மனம் இழகி நின்றது அவளுடைய தவறுதானே என்று அவளுடைய மனம் அவளை கடிந்து கொண்டது. அவனை விட்டு விலக முடியாது நட்பு வேண்டி நயந்து போனவள் அதோடாவது நின்றிருக்க வேண்டும். அவள் செய்த தீர்மானத்தை அவளே மறந்து சுபலாவை ஒரு கையில் ஏந்தி கொண்டிருப்பவனிடம் இன்னமும் ஏங்கிக் கொண்டு நெக்குருகி நின்றது அவளுடைய தவறுதானே? சாதாரண தவறா அது? மாபெரும் தவறாயிற்றே. அவளுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று அவள் மனம் சினந்து குமுறியது. அவளுடைய முகக்கன்றலை கண்டு நலந்தன் கொஞ்சம் குரல் கனிய பேசினான். மது, ஏய் மது, சரி என்ன விடு, நான் அந்த மாதிரி ஆளுன்னே வச்சுப்போம். மது, நீ தான் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தொடர்பில்லாமல் வாழ முடியாதவளாச்சே. நீயே என்கிட்ட நெகிழ்ந்து போன. இன்னமும் அவனுக்கு காரணம் புரியல என்றான் தனிந்த குரலில். பெரிய காதல் மன்னன் என்று இதழ்கள் இகழ்ச்சியாய் மடிய, வேற என்ன, சகவாசம் சரியில்லை, உங்களோட பழகிட்டேன்ல, பழகு தோஷம், வேற என்ன பெரிய காரணம், கன நேரம் மயக்கம், வெறும் உடல் பொருத்தம் என்று அவனை திருப்பி அடித்தாள் மிதுனா. மிதுனா என்று வீடே அதிர ஆத்திரத்தில் கத்தியவன், ஓஹோ, இதெல்லாம் வெறும் உடல் பொருத்தம்தான் இல்லையா? வேற ஒன்றுமே இல்லை இல்லை? சொல்லு மிதுனா, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு என்றான். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒன்றும் இல்லைதான், ஒன்றுமே இல்லைதான். உங்களுக்கும் எனக்கும் நடுவில் வேற ஒன்றும் இல்லை, உடல் பொருத்தம் மட்டும்தான் இருக்கு என்று அவளும் ஆத்திரமாக சொன்னாள். அவளுடைய கழுத்து செயினை பிடித்து, ஒன்றும் இல்லை, ஓகே, ஒன்றும் இல்லைன்னா இதோ இது எதுக்கு உன் கழுத்தில் தொங்கணும் என்று கர்ஜித்தான் நலந்தன்.
விடுங்க. அது அது என்று சற்று திணறிய மிதுனா தன்னுடைய ரகசியத்தை கண்டு கொண்டானே என்ற கோபத்தில், தப்புதான், அன்னைக்கே உங்க முகத்துல கழற்றி எரியாதது என்னோட தப்பு தான், போதுமா? ஏதோ புத்தி கெட்டு போய் ஒரு நட்புணர்வுல விட்டு வச்சிருக்கேன், போதுமா என்று சப்பை கட்டு கட்டினாள். நட்பு? இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த போர்வைக்குள்ள ஒளிஞ்சிக்க போற? நான் ஒன்றும் ஒளிஞ்சிக்கல. நமக்குள்ளார நட்பு மட்டும்தான் சாத்தியம். இதை நான் நல்லா சிந்திச்சு அறிஞ்ச மார்க்கம். மிதுனா அழுத்தி உரைக்க நலந்தன் உறக்க நகைத்தான். இல்லை, இது சிந்திச்சு அறிஞ்ச மார்க்கம் இல்லை, சூடு கண்ட பூனையோட ஒதுக்கம். ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி மிதுனா, நீ என்னை நேசிக்கிற. மிதுனா, நீ என்னை ஆழமாக நேசிக்கிற. நீ என்னை ஆழமாக நேசிக்கிற மிதுனா என்றான் அழுத்தம் திருத்தமாக. உங்க மேல வெறுப்பு இல்லைன்னா உங்களை நேசிக்கிறதாயிருமா? வீண் விவாதம் எதுக்கு? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன தடைன்னு சொல்லு. எனக்கு பிடிக்கல. அதுதான் ஏன்? சுபலாவின் விஷத்தூவல்கள் நெஞ்சில் நெருட அவனை வெறுத்து பார்த்தாள் மிதுனா. உங்களை பிடிக்கல, போதுமா? அவள் வெறுப்புடன் உரைக்க முகத்தில் அடி வாங்கியது போல அதிர்ந்தான் நலந்தன். போய் என்னை வெறுக்கலன்னு இப்பதான் உன் வாயால சொன்ன என்றவன் தலையை மறுப்பாக அசைத்து, உன்னால் என்னை பிரிஞ்சு ஒரு கணம் கூட இருக்க முடியாது மிதுனா, ஐ ஸ்வேர், ஐ ஸ்வேர் என்றான் சவாலாக. சும்மா பேசாதீங்க. உங்களை விட்டு விலக இருந்தவன் நான்கிறத மறக்க வேணும். இப்படி வசியம் செஞ்சு விழத்தட்டை தான் ஊரை விட்டு ஊர் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு தெரியாமல் போச்சு. முட்டாள் தானே நான். நீங்களானா எங்கே தட்டுனா எங்கே விழுவான்னு ராஜதந்திரம் தெரியும். அநியாயமாக அவனை குற்றம் சாட்டுவது புரிந்தும் சுபலாவிடம் சல்லாபம் புரிந்தவன் தானே என்ற கோபம், எந்த தைரியத்தில் தன்னை அணுகுகிறான் என்ற எரிச்சல் உந்த நாவை அடக்க மாட்டாமல் கொட்டினாள் மிதுனா. பொறுமை எழுந்த நலந்தன் அவளை பற்றி இழுத்தான். யாரு? நான் வசியம் செஞ்சனா? எதுக்கு? இந்த உடலுக்கா? சே, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. போ போ போ, உன் இஷ்டம் போல் எங்கே வேணா போ. தாத்தா வர வரைக்கும் கூட நீ பொறுத்திருக்க வேணாம். ஆனால் ஒன்று, உன்னோட இந்த முடிவுக்காக மிதுனா நீ ரொம்ப வருத்தப்பட போகிற. எனக்கும் தன்மானம் இருக்குது. வேணாம் வேணாங்கிறவளை தேடி தேடி போகிறதுக்கு நான் ஒன்றும் மான ரோஷம் இல்லாதவன் இல்லை. நாளைக்கே உன்னை ஊரில் கொண்டு போய் விடுறேன். உன் நில விஷயம் எல்லாம் வக்கீலை வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நானாக என்றைக்கும் உன்னை தேடி வரமாட்டேன். தட்ஸ் இட். அவளை உதறி தள்ளி கையில் இல்லாத அழுக்கை தட்டிவிட்டு கதவு நோக்கி வேகமாக சென்றான். சமாளித்து நின்றவள் குறையாத ஆங்காரத்துடன் அவனை முறைத்து பார்த்தாள். அந்த பக்கம் சுபலாவிடம் காதல் பரிசாக மோதிரம் வாங்கி கொண்டு அவளை மறக்க முடியாமல் காதல் சின்னம் போல தொழிலுக்கும் அவளுடைய பெயரையும் வைத்துவிட்டு இந்த பக்கம் உத்தம சிகாமணி போல தன்னை குற்றம் சொல்கிறானே என்று இருந்தது அவளுக்கு. போங்களே, தன்மானம் என்ன உங்கள் தலையாய சொத்தா? எங்களுக்கெல்லாம் மானரோஷம் கிடையாதா? போங்களே, அரியணைக்கு நான் அந்த புறத்துக்கு சுபலான்னு நீங்கள் இழுத்து இழுப்புக்கெல்லாம் வரத்துக்கு நான் என்ன இன்னொரு சுபலாவா? இல்லை சரினாவா என்றாள் கொதிப்போடு. கதவருகில் சென்றிருந்தவன் விருட்டென்று தலையை திருப்பி அவளை பார்த்தான். சுபலா சுபலா சுபலா, இந்த சுபலா ஜபத்தை நீ நிறுத்தவே மாட்டியா என்றவன், நீ சுபலாவும் இல்லை செரினாவும் இல்லை. மண்ணில் தலையை புதைச்சிக்கிட்டு உலகமே இருண்டு போனதான் நினச்சிட்டு இருக்கிற நெருப்பு கோழி நீ. நீயா தலையை தூக்கி பார்க்காம என்னோட நேசம் உனக்கு சொல்லி புரியாது. ஆனால் அது புரியும் போது காலம் கடந்துடக்கூடாதேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ என்றவன் ஆவேசமாக வெளியேறினான். போக வர உபயோகப்படும் என்று முத்துசாமி கவுண்டர் அவனுக்கு தற்காலிகமாக கொடுத்திருந்த பைக்கை ஆத்திரமாக உதைத்து அசுர வேகத்தில் கிளப்பினான். நலந்தனின் பைக் ராட்சச வேகத்தில் பறந்து வெகு நேரமான போதும் அது விட்டு சென்ற ஒலி மிதுனாவின் காதில் பேரிரைச்சலாய் ஒலித்து கொண்டுதான் இருந்தது. அதற்கு சற்றும் இழைக்காமல் அவளுடைய உள்ளம் பொறுமியது. என்ன ஒரு இருமாப்புடன் சொல்லிவிட்டு போகிறாள். அவனை விட்டு அவளால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாதாமே. அதற்காக 1000ல் ஒருத்தியாக அந்த புறத்தில் அவனோடு அளவலாக வேண்டுமா? போ போ என்று அவன் சொன்ன பின்னும் அங்கே இருக்க அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை.
அந்த அந்தி வேளையில் ஆத்திரப்பட்டு போகவும் இடமில்லை. ஆண் பிள்ளைகளுக்கு இது ஒரு வசதி. ஆத்திரம் மிகுந்தால் பாதி பேச்சில் வெளியே கிளம்பி விடலாம். பெண் பிள்ளை மிஞ்சி போனால் மூக்கை சிந்தலாம். காலகாலமாக நிலவி வந்த உலக நியதி, ஆணாதிக்க உலக நியதி. உள்ளே இருக்க மூச்சு முட்ட மிதுனா கவ்வி வந்த இருளையும் பொருட்படுத்தாது குடிலை விட்டு வெளியே வந்தாள். நலந்தனின் பைக் தாறுமாறாய் வளைந்து சென்றதன் தடம் சாலையில் அப்பட்டமாய் தெரிந்தது. அதை வெறித்து கொண்டு அவள் நின்றிருக்க, ஐயோ மோசம் போயிட்டியே, மோசம் போயிட்டியே, ஐயோ ஐயோ மோசம் போயிட்டியே, மோசம் போயிட்டியே, ஐயையோ மோசம் போயிட்டியே என்ற கூக்குரல் அவள் சிந்தையை கிழித்தது. பெரியவரின் வீட்டிலிருந்து வேளா வேலைக்கு சாப்பாடு எடுத்து வரும் பொன்னம்மாவின் கூப்பாடுதான் அது. சித்த முன்ன கூட முழுசா பார்த்தனே, அதுக்குள்ளே இப்படி உருக்குலைஞ்சு போயிட்டியே, இப்படி பாதியில் எங்களெல்லாம் விட்டுட்டு போகவா அந்த நாசமாக போகிற பைக்கில் அத்தனை வேகமாக போன என்று ஒப்பாரி வைத்து வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு ஓடி வந்தாள் பொன்னம்மாள். ஈரக்குலை அருந்து விழுந்தது போல அதிர்ந்தாள் மிதுனா. ஓடி சென்ற பொன்னம்மாவை பற்றி, என்ன சொல்கிற பொன்னம்மா, என்ன சொல்கிற பொன்னம்மா, என்ன சொல்கிற பொன்னம்மா என்று அவள் பதற, நான் என்னத்தம்மா சொல்லட்டும், பைக்கில் போகிறப்ப ஐயாவுக்கு இப்படி ஆக்சிடெண்ட் ஆகி போச்சே, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிற வழியிலேயே உசுறு போச்சேம்மா, சாகர வயசாது பாரு, உன் கண்ணுலேயும் தண்ணி வருதே, அழாத தாயி, ஆண்டாண்டு காலமும் அழுது புரண்டாலும் மாண்டவங்க திரும்பி வாரவா போகிறாங்க என்று அவளறிந்த வகையில் ஆறுதல் சொல்லி மூக்கை சேலை தலைப்பால் உறிஞ்சி கொண்டாள். ஐயோ பொன்னம்மா என்று வீறிட்டாள் மிதுனா.